தமிழ்நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா 10 வயது பெண் குழந்தையில இருந்து 80 வயது மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு தொடர்ச்சியா உள்ளாகிட்டு இருக்காங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர் சூலூர்ல ஒரு 10 வயது பெண் குழந்தை கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொடூரமான கொலை செய்யப்பட்டு குளத்துல வீசி எறியப்பட்டிருக்காங்க. அப்படியே கோயம்புத்தூர்ல இருந்து நாகப்பட்டினம் சைடு வந்தோம். ஒரு 80 வயது மூதாட்டி அவங்க சாலை ஓரமா பாத்தீங்கன்னா ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள இப்ப நீங்க டிஸ்பிளேல பாக்குறீங்கல்ல, இந்த ஆள் பேரு ஆனந்தன். குடி போதையில நல்லா ஃபுல் போதையில வந்த இவன் அந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டு அந்த ஓரமா நின்று அந்த 80 வயது பாட்டியோட வாயை பொத்தி அவங்களை அப்படியே இழுத்து கண்ணத்தை கடிச்சு அவங்களை அதே இடத்துல வச்சு பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி பண்ணி இருந்திருக்கேன். அந்த பாட்டி கத்தி இருந்திருக்காங்க. அந்த பாட்டியோட அலறல் சத்தம் கேட்ட உடனே அக்கம் பக்கத்தினர் ஓடியாந்திருக்காங்க. அப்ப அவங்களை விட்டுட்டு இவன் தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணி இருந்திருக்கேன். அப்ப பொதுமக்கள் அவனை கையும் களவுமா புடிச்சு காட்டடி அடிச்சு அவனை நாகூர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருந்திருக்காங்க. இந்த ஆனந்தன்றவனை நாகூர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சாங்கல்ல. அதுக்கப்புறம் போலீஸ் விசாரிக்கும் போது தெரிய வருது இவன் யாருன்னா மயிலாடுதுறை மாவட்டம் ஆண்டச்சேரியை சேர்ந்த ஆனந்தன் அப்படின்றது தெரிய வந்து. பட்ட பகல்ல அது ஒரு பொது இடத்துல ஒரு 80 வயது பாட்டியை பாலியல் வன்புணர்வு பண்ணியிருந்தேன். அந்த ஈனப்ப அதே ஆரம்பத்திலே சொன்னேன், 10 வயது பெண் குழந்தையில இருந்து பாட்டி வரை இங்க பாலியல் வன்கொடுமைகள் செய்யப்பட்டு இருக்கு. Yes, that is, we have to say it with authority. Yes, அப்படிதான்.